நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. நாம தான் சந்தோஷமா இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு அந்த படத்தை போய் பார்த்தோம். டேய் சப்ஸ்கிரைபர்ஸா சந்தோஷப்படுத்த வாடா அந்த படம் எல்லாம் பார்த்தோம். என்ன படம்? புல்லுக்கட்டு முத்தம்மா. நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. டேய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா படிக்காம இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சதுனால ஹீரோவை ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. அவர் அப்படி என்னதான் சம்பவம் பண்ணாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஹீரோ சாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. புரிஞ்சு போச்சு. அதனால அடிக்கடி வயகர எடுத்துக்குவாரு. நம்ம மேட்ரு எடுங்க. என்ன மேட்ரு? உனக்கு விளக்கமா சொல்லணுமா? அதானே வழக்கமா குடிப்பீங்கல்ல, உணர்ச்சி தூண்டுற மாத்திரை கொடுங்க. ஹீரோ சார் எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணாலும் அதுக்கு பெருசா கோவப்படாம கடுகிட்ட போல காசு திருநதுக்கு கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிற அப்பா அம்மா. இமெயில செக் பண்ண அந்த பொண்ணு உன்னை கை நீட்டி அடிச்சப்போ ஏதோ வயசு கோளாறு ஒரு தடவை தப்பு நடந்து போச்சுன்னு நினைச்சேன். விசுவாசமான வேலைக்காரன் பொண்டாட்டியும் நாசம் பண்ணிருக்க. இனிமே நீ படிக்க போக வேண்டாம். அப்புறம் இந்த படத்துல ஹீரோயின் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஆமா அவங்க எப்படின்னா இந்த பொண்ணையும் பால் கொடுக்குமா, அது பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல சிறப்பா ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணமாகி புருஷன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழலனா அந்த பொண்ணு எப்படி கர்ப்பமாக முடியும்? என்னாச்சு சிஸ்டர் இவளுக்கு? வாமிட் எடுத்தாங்க. ஒரு டவுன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த தண்ணி இல்ல. அண்ட் இவங்க எல்லாத்தையும் விட மெயின் கேரக்டர் இவங்க தான். பிகாஸ் அந்த புல்லுக்கட்டு மொத்தமாவே இவங்க தான். அண்ட் இந்த படம் ஒரு MCU. LCU கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன MCU? MCU என்றால் முத்துப்பாண்டி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அதாவது பொதுவா ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் படம்னா ஒரு படத்தோட கேரக்டரை அடுத்த படத்துல யூஸ் பண்ணி ரெண்டு படத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பால்காரி படத்துல வர இந்த ஆன்டிக்கும் ஹீரோ சாருக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருக்கும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அந்த காட்சியை இந்த கேரக்டர்ஸையும் அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த படத்துல அந்த கள்ள தொடர்பை கண்டினியூ பண்ணி விட்டுருக்கானுங்க. ஆனா அந்த பால்காரி படத்தோட கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் இனி அளவு கூட சம்பந்தம் இல்லடா. தேவையில்லாம சம்பந்தப்படுத்தி கள்ளத்தொடர்பு பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். ஓபன் பண்ணா ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறு வீட்டுக்கு போறாங்க. அப்படியே மறு வீட்டுலாம் போய் முடிச்சிட்டு திரும்ப ஹீரோட வீட்டுக்கே வந்து ஹீரோட அப்பா அம்மா எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா. ஒரு 5 நிமிட கில்மா காட்சிகளுக்கு பிறகு 2வது நாள் ஆயிடுது. ஹீரோயின் திரும்ப செகண்ட் டேவுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோ சார் வந்து ரொமான்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. உடனே என்ன ஆச்சோ ஏதாச்சும் அடிச்சு பிடிச்சி 5 நிமிஷத்துல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. உடனே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அவனுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலமா, பயபுள்ள 2 மணி நேரமா மயக்கத்துல கிடக்குறான். நீயாச்சும் சொல்லு என்ன நடந்தது? மேடம் ஆக்சுவலா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 டேஸ் தான் ஆச்சு. சரி, நேத்து தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள பால் சொம்போட உள்ள போன மேடம். பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டான் மேடம். என்னமா சொல்ற? அட கொண்டு போன சொம்புல இருந்த பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டான் மேடம். சரி, கல்யாண பிசில 2 நாளா தூங்கி இருக்க மாட்டான், அதனால டயர்ல தூங்கி இருப்பான். அது ஒரு பிரச்சனையா? அப்படிதான் மேடம் நானும் நினைச்சேன். இன்னைக்காவது ஏதாவது நடக்கும்ட்டு நானும் ரெடியா இருந்தேன். ஆனா பக்கத்துல வந்தவன் பாய்வான் பார்த்தா பட்டுன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அதனாலதான் மேடம் உங்ககிட்ட தூக்கிட்டு வந்தேன். ஓ, அதுவா விஷயம்? சரி நீ போமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஹீரோ சாருக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அவர்கிட்டயும் கேக்குறாங்க, நீயாச்சும் சொல்லுப்பா உனக்கு என்ன நடந்தது? ஆக்சுவலா மேடம் அது வந்து, அட பயப்படாம சொல்லுப்பா மேடம், எனக்கு காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே போடுற பழக்கம் இருக்கு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. எது இல்ல மேடம், மாத்திரை போடுற பழக்கம் இருக்கு. அப்படின்னு மாத்திரை போடுவேன். ஆக்சுவலா எனக்கு மூடு வர நேரத்துல முக்கிய நரம்புகள் வேலை செய்யாது, அதனால வயகர அப்பப்ப போடுவேன். நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஏண்டா டே, உனக்கு கல்யாணம் ஆகிய 2 நாள் தான் ஆகுது. அப்ப இதுக்கு முன்னால பல சம்பவங்கள் பண்ணிருக்கியா? நீ என்னெல்லாம் சம்பவம் பண்ணிருக்க? எங்க கொஞ்சம் ஓப்பனா பேசு. அப்ப வாங்க பிளாஷ்பேக் போலாம். ஹீரோ சார் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே அவர் ஒரு மன்மத குஞ்சா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி நினைச்ச நேரம் நினைச்ச டைம்லாம் ஹீரோ சார் இஷ்டத்துக்கு அரபிடல் அடிச்சு இன்ஜின் ஜாம் ஆயிருக்குது. அப்படி கலகலப்பா போயிட்டு இருந்த காலேஜ் லைஃப் முடிஞ்ச உடனே ஊருக்கு திரும்பி வரும்போது 1 டஜன் மாத்திரையும் வாங்கி பையில போட்டு வந்துடுறாரு. அண்ணா 1 2 எடுத்து கொடுக்க போறீங்க,
ஒரு ஸ்ட்ரிப் கொடுங்க. சரி வாங்கிட்டு வந்த மாத்திரல வீணா போயிட கூடாதுன்ட்டு ஊருக்கு வந்த உடனே ஒரு நாள் ஒதுக்குப்புறமா இருக்கிற வயக்காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் ஹீரோ சார் அந்த வயலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்ட்டியை பாக்குறாரு. அந்த ஆன்ட்டி தான் புல்லுக்கட்டு முத்தம்மா. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. அந்த ஆன்ட்டி எதிர்ச்சா ஹீரோ பார்த்து என்னப்பா இவ்வளவு வயசாவது நின்று கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ சாரும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும், ஆனா யாரும் உங்களை மாதிரி இல்ல அப்படின்னு யதார்த்தமா கேட்க இந்த ஆன்ட்டியும் பதார்த்தமா விழுந்துடுறாங்க. இப்போ இப்படி பேசி பேசி ஹீரோ சார் அந்த ஆன்ட்டியை ஃபிளிப் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி அழகான பொண்ணு இருந்தா சொல்லுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன அம்பிட்டு அழகாவா இருக்கேன்? அதுல இந்த ஆன்ட்டி சரிஞ்சு விழுந்துடுறாங்க. உடனே சரிஞ்சு விழுந்து மேலெல்லாம் மண்ணு பட்டுருச்சுன்னு அந்த பக்கமா இருக்கிற பம்பு செட்டுக்குள்ள போய் ஆன்ட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காதல் இருக்கிற தோடு கண்டு விழுந்துருது. இதை பார்த்தாதான் உடனே நம்ம ஹீரோ சார் பொங்கி எழுந்து வந்து காணாம போன அந்த தோட கண்டுபிடிச்ச தீர்வேன் அப்படின்ட்டு வெறித்தனமா தேடிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த தோடு கிடைக்காததுனால் அடுத்த நாள் அந்த ஆன்ட்டிக்கு புது தோடு வாங்கிட்டு போய் பிரசன்ட் பண்றாரு. டேய் உங்க ஆஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அந்த ஆன்ட்டி கரெக்ட் பண்றதுக்கு 2 தோடு வாங்கிட்டு போய் கொடுத்து கரெக்ட் பண்றான்டா. இப்ப தோடு கொடுத்த உடனே ஆன்ட்டி கரெக்ட் ஆயிடுது. உடனே அந்த ஆன்ட்டியை கண்டம் பண்ணிட்டு கலப்பா இருக்குன்னு வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் திரும்ப அதே இடத்துக்கு வராரு. முத்தம்மா, எப்ப பார்த்தாலும் முத்தமா நினைப்பிலே தான் இருப்பீங்களா? நான் அவங்கன்னு நினைச்சேன். ஏன் முத்தமா தான் இங்க வரணுமா? நான் வரக்கூடாதா? இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. உங்க வீட்டுக்காரர் துபாய் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆக போகுது. எனக்கெல்லாம் உங்களை மாதிரி அழகான பொண்டாட்டி இருந்தா 4 நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. உங்களுக்கு தெரியுது, என் வீட்டுக்காருக்கு தெரியலையே. கண்ணா, கிராமத்துல 2வது லட்டும் திங்க ஆசையா? ஏமா யாருமா நீங்க? அவனே ஒரு மாதிரி தெரியுதுல, சும்மா இருக்கிற இடத்துக்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. இப்ப அந்த ஆன்ட்டி கிட்டயும் ஹீரோ சார் ஒரு அப்ளிகேஷனை போட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் அவங்க ஆன்ட்டி குழந்தைய ஸ்கூல்ல இருந்து டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹீரோ சார் அந்த பக்கமா பைக்ல வந்து அந்த ஆன்ட்டியை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்படி பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டியோட சாரி பைக்ல மாட்டி படம்னு கீழே விழுந்துடுறாங்க. மலை நல்லா இருக்கியா மலை? உடனே அந்த ஆன்ட்டியும் எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் வீடு வரை வந்துட்டு போறீங்களா அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுது. அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இப்ப வழக்கம் போல ஹீரோ சார் அந்த ஆன்ட்டியும் கண்டம் பண்ணிட்டு கலப்பா இருக்குன்னு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோ சாருக்கு இன்னொரு ஷாக்கு. யாருமா என் ரூம்ல? அந்த பொண்ணு அவ மெட்ராஸ்ல இருந்து பக்கத்து தெருவுல இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கா. மெயில் செக் பண்ணணும்னு கேட்டா. சரி பாத்துக்கோன்னு சொன்னேன். யூ டைரக்டர் என்னையா படத்துல கேப் இல்லாம அடுத்தடுத்து கில்மாசியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த பொண்ணு எப்படியா ஹீரோ சார் கரெக்ட் பண்ணி கண்டம் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில மாத்திரை எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு ஹீரோ சாரோட எந்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் மசியாம ஹீரோ சார கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி திட்டிட்டு போயிடுது. ஒரு பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு சகஜமா பேசினா எல்லாத்துக்கும் ஒத்துப்பா நினைச்சியா? இடியட். வரே வா, நீதாமா உண்மையான பெண், சிங்க பெண். இப்ப ஹீரோ சார் எப்படிப்பட்டவர்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இப்ப அடுத்த நாள் ஹீரோட அப்பா அந்த வயல் பக்கமா போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் பார்த்து போட்டு கொடுத்துறாரு. எதுக்கு நான் பொண்டாடி துரத்துன? எல்லாத்துக்கும் மகன் தாயா காரணம். என்னடா சொல்ற? நல்லா இருந்த என் குடும்பம் நாசமா போனதுக்கு உங்க மகன் தாயா காரணம். இது மட்டும் இல்ல, ஹீரோ சார் இப்ப அடுத்த நாள் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி வச்சிருந்த இன்னொரு ஆன்ட்டி வீட்டுல போய் இருக்கும்போது அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிறாரு. இந்த விஷயமும் ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வர ஹீரோ சார போட்டு போலன்னு பொழந்து கட்டுவாங்கன்னு பார்த்தா ஏதோ கடுகிட போல காசு திருட்டதுக்கு கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சிட்டு இருக்காங்க. இமெயில செக் பண்ண அந்த பொண்ணு உன்னை கை நீட்டி அடிச்சப்போ ஏதோ வயசு கோளாறு ஒரு தடவை தப்பு நடந்து போச்சுன்னு நினைச்சேன். விசுவாசமான வேலைக்காரன் பொண்டாட்டியும் நாசம் பண்ணிருக்க. இனிமே நீ படிக்க போக வேண்டாம். யோ யானே நீங்க இதுக்கு உன் பிள்ளைய போட்டு பொழந்து கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு பையன் உள்ள ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்க ஹீரோ சாரோட லைஃபை சரி பண்றதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை கேட்ட டாக்டர் மேடம் இதை விட ஒரு கேவலமான பிளாஷ்பேக் என் வாழ்க்கையிலே கேட்டதுலடா, உனக்கெல்லாம் இறக்கமே கட்டக்கூடாது, இரு விஷவாசி போட்டு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் இன்னொரு ட்விஸ்ட். ஹீரோயின் மேடம் திடீர்னு ஹாஸ்பிடல் வந்து அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கறதா சொல்றாங்க. என்னாச்சு சிஸ்டர் இவளுக்கு? வாமிட் எடுத்தாங்க. ஒரு டவுட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே டாக்டர் மேடம் சாக்கி, "அம்மா என்னமா சொல்ற? உன் புருஷனுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஹவ் அப்படின்னு கேட்க அப்புறமா தான் ஹீரோயினும் ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ணுது. அது ஒண்ணும் இல்ல, ஹீரோ சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு அவங்க சொந்த வீட்டுல போய் இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோனோட அக்கா ஹஸ்பண்ட் ஹீரோனோட அக்கா நினைச்சு ஹீரோயினை கண்டம் பண்ணிடுறாரு. டேய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க போங்கடா, இதுல MCU வேற. இப்ப இந்த கண்டாவியான விஷயத்த ஹீரோ சார் கேட்டுறாரு. கேட்டுட்டு மனசுடைஞ்சு ஓடி போய் மாயமாயிடுறாரு.
உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இத்துடன் இந்த கிரிஞ்சு கன்றாவியான படம் முடிஞ்சுதுடா. இதுல வேற எண்டிங்ல ஒரு மெசேஜ் வேற ஒன்னு சொல்லிருப்பானுங்க, இந்த கால இளைஞர்கள் யாரும் மாத்திரை எடுத்துக்காதீங்க அப்படின்னு. என்ன டேய், அவன் அடுத்தவன் குடும்பத்தை நாசம் பண்ணா அதுவும் கண்ணுக்கு தெரியல, வீட்டுக்கு வந்த பொண்ணுட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா அதுவும் கண்ணுக்கு தெரியல, இவ்வளவு ஏன் வயல்ல வேலைக்கு வந்த ஆன்ட்டியோட குடும்பத்தையே காலி பண்ணிட்டான், இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல, அவன் மாத்திரை எடுத்தது மட்டும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா? எவன்டா அந்த டைரக்டர்? நம்ம சேனல் வேற ரொம்ப காலமா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் வரையும் அதை கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சு மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.